நீங்க முகம் தெரியாத ஆளுங்கள்ட்ட எதுக்கு காசு வாங்குறீங்க? ரியல் எஸ்டேட் என் கூட இருக்காங்க. ஒரு இடம் முடிய போகுது நாளைக்கு. அந்த அட்வான்ஸில் என் காசு அங்கே இருக்குது அவங்கள்ட்ட. ரியல் எஸ்டேட்லாம் கிடையாது மேடம். அது வந்து இவங்க சொன்னாங்க. என்ன வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு நான் தான் கேட்டேன். அப்போ வந்து சொன்னாங்க ரியல் எஸ்டேட் வேலை பார்த்துட்டு இருக்கேன் நான் அப்படின்னாங்க. எந்த இடம் என்ன இதுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் அவங்க இடம்லாம் சொல்லலை. வேணும்னா சொல்லுங்க, அந்த லொக்கேஷன்லாம் அனுப்பிவிட்றேன்ட்டு அனுப்பிவிட்டாங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் கேட்டால் நான் சொல்கிறேன்னு அதோட முடிஞ்சிருச்சு. இடம் நீங்கள் தான் ஒரு இடம் முடிச்சு கொடுக்க போறீங்கன்னு சொன்னாங்க. டெய்லியும் அங்கே தான் போகிறேன். ரியல் எஸ்டேட்டுக்கு அந்த அண்ணன் கூட தான் போகிறேன். அந்த அண்ணன் கூட தான் இருக்கேன். நான் அப்பெல்லாம் சொல்லவே இல்லை மேடம். வேலைக்கு போறேன்னு வேற எங்கேயோ போவேன். அப்பெல்லாம் நான் எங்கேயுமே போல. உன் சந்தேக புத்தி, கம்பெனியில் உன் சந்தேக புத்தி. கோபிநாத் சார் போன் பச்சை பச்சை கேட்டேன். சார் நந்தினி வேலைக்கு தயவு செஞ்சு வரோம். இதே ஒரு வேலையா இல்லை, அவரை நான் திட்டினதும் இல்லை. ஃபோன் பண்ணி கேட்பேன், அவ்வளோதான். என்னன்னா வந்திருக்காங்களா அவங்க ஒரு நாளைக்கு வராங்க, 4 நாளைக்கு வரலப்பா. 11ஆவது மாசத்துலேருந்து வேலைக்கு போகிறாங்க. அங்கே எத்தனை நாள் அவங்க வேலை இன்டர்வியூ ஆகி 10ஆம் தேதியிலேருந்து போன மாசம் 10ஆம் தேதி ஆரம்பிச்சாங்க மேடம். ஃபுல்லா 3 நாளைக்கு இந்த ஃபார்முக்கெல்லாம் வாங்கி வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்காக தான் ஆரம்பிச்சாங்க. ஆள் இல்ல. 8 மாசம் செஞ்சுட்டு இருந்தோம். 22ஆம் ஒரு நாள் நான் போகல இல்லைன்னு சொல்ல. 3 நாள் போகல. கம்பெனிக்கு போறான்னு சொல்லிட்டு எங்க போ உன்னை நம்பி தானே அனுப்பி விட்டேன். கம்பெனி போக சொல்ல நான் எங்கேயுமே போகலையே.